வணக்கம் குட்டீஸ். 6 ஆத்திச்சூடி பார்க்கலாம். ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன. மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன் இரை தேட சென்றது. அப்போ ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கிறது இல்லையா? அதில் ஒரு மீன் குஞ்சும் தன்னோட அம்மாவும் சேர்ந்து இரை தேட போகிறாங்க. அப்போது பெரிய புழு ஒன்றை கண்டது. அக்கா, நல்ல உணவு கிடைத்து விட்டது அம்மா, நான் அதை பிடிக்கட்டுமா என்று அம்மாவை கேட்டது மீன் குஞ்சு. அப்படி 2 பேருமே இதை தேடி போகும்போது குஞ்சு மீன் ஒரு பெரிய புழு ஒன்றை பார்க்குது இல்லையா குட்டீஸ்? பார்த்துட்டு அதோட அம்மா கிட்ட கேட்குது, அம்மா அங்கே ஒரு பெரிய புழு இருக்கு, நான் போய் அதை பிடிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சற்று பொறு செல்லமே, இது போன்ற புழுவை நான் இந்த குளத்தில் இதுவரை கண்டதில்லை, அருகே சென்று பார்ப்போம் வா என்று கூறியது அம்மா மீன். உடனே குஞ்சு மீன் சொல்றது கிட்ட அம்மா மீன் சொல்றாங்க, கொஞ்சம் பொறு செல்லமே, இதே மாதிரி இந்த புழுவை நான் இது வரைக்கும் இங்கே பார்த்தது கிடையாது, அதனால் நீயும் நானும் சென்று பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு அம்மா மீன் குஞ்சு மீன்கிட்ட சொல்கிறாங்க. இந்த படத்தில் நம்ம அந்த பெரிய புழு ஒன்று பார்க்க முடியுது இல்லையா? புழுவின் அருகில் சென்று பார்த்தன. அந்த புழு எதிலோ மாட்டிக்கொண்டிருக்கிறது அம்மா என்றது மீன் குஞ்சு. ஆமாம், இதுதான் தூண்டில், இதை கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மா மீன். இப்போ அம்மாவும் குஞ்சு மீனும் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, அதோட அருகில் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த புழு ஏதோ ஒன்றில் மாட்டிக்கொண்டு இருக்கிறதுன்னு. அது எதில் மாட்டிக்கிட்டு இருக்குது அந்த குஞ்சு மீனுக்கு தெரியல. அந்த குஞ்சு மீன் அதோட அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா மீன் சொல்கிறாங்க, இதுதான் தூண்டில், சரியா? இந்த தூண்டில் நம்ம கவனிக்காமல் அந்த புழுவை சாப்பிட்டுட்டோம்னா நம்மளும் அந்த தூண்டில் மாட்டியிருப்போன்னு அம்மா மீன் குஞ்சு மீன்கிட்ட சொல்கிறாங்க. இனி உங்களைப் போலவே நானும் கவனமாய் இருப்பேன் அம்மா என்றது மீன் குஞ்சு. புரிந்து கொண்ட மீன் குஞ்சுக்கு அம்மாவிடம் இருந்து முத்தம் ஒன்று பரிசாக கிடைத்தது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் குஞ்சு மீன் சொல்லுது, ஓகேம்மா, நானும் இனிமேல் உங்களை மாதிரியே கவனமாக எல்லாத்துலேயுமே இருப்பேன் அப்படிங்கிறாங்க குஞ்சு மீன். அது கேட்ட உடனே அம்மா மீன் என்ன சொல்லிச்சு, ஓடி போய் குஞ்சு மீனுக்கு ஒரு முத்தம் பரிசாக கொடுத்தது. சரியா? இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது குட்டீஸ்? பெரியாரை துணைக்கோள். நம்ம என்ன ஒரு வேலை செய்கிறதுக்கும் நம்ம பெரியாரை கூட்டி கொண்டு போகணும். அதாவது நம்ம கூட ஒரு பெரியவங்க இருக்கணும். சரியா? நம்ம ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே, நம்ம பெரியவங்க நம்ம கூட இருந்தால் நமக்கு அது உதவியாக தான் இருக்கும். சரியா? எந்த ஒரு விவரமே அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நம்ம செய்யணும். அதுதான் பெரியாரை துணைக்கோள். இந்த கதையிலும் அந்த குஞ்சு மீன் அவங்க அம்மா மீனால தான் தப்பிச்சிச்சு இல்லையா? இல்லைன்னா அந்த குஞ்சு மீன் என்ன பண்ணியிருக்கோம், அந்த புழுவை போய் சாப்பிட்டு மாட்டியிருக்கும். அடுத்து ஆத்திச்சூடி பார்க்கலாம். ரகு மாமா ஒரு செய்தி சொன்னார் அக்கா. என்ன சொன்னார்? அக்காவும் தம்பியும், தம்பி சொல்கிறாங்க, அக்கா ரகு மாமா என்கிட்ட ஒரு செய்தி சொன்னார் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அக்கா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. நம் இருவரையும் வேலைக்கு கூப்பிட்டார். வேலைக்கா? அப்போ தம்பி சொல்கிறாங்க, நம்ம 2 பேரையுமே மாமா வேலைக்கு கூப்பிட்டாருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா வேலைக்கா அப்படின்னு கொஸ்டின். ஆமாம், நம்மால் செய்யக்கூடிய எளிமையான வேலைதான் என்று கூறினார். அப்படியா? அப்போ தம்பி என்ன சொல்கிறாங்க, ஆமாம், மாமா கூப்பிட்டாரு, நம்மளால் செய்ய முடியுற சின்ன சின்ன வேலைகள் தான், எளிமையான வேலைகள் தான் என்று அவங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா அதை கேட்டுட்டு அப்படியா அப்படிங்கிறாங்க. சாப்பாடும் தின்பண்டங்களும் கொடுப்பார்களாம். ஓ, அதுக்கப்புறம் தம்பி என்ன சொல்கிறாங்க, நமக்கு தேவையான சாப்பாடு தின்பண்டங்கள் எல்லாமே கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அது கேட்டவங்க அக்கா ஓ அப்படிங்கிறாங்க. பணமும் தருவார்களாம். அவருக்கு என்னக்கா பதில் சொல்வது, இப்பொழுது படிக்கிற வயது அல்லவா? அப்போ தம்பி சொல்கிறான், இப்படி மாமா வேலைக்கு கூப்பிட்றாங்க, ரொம்ப எளிமையான வேலைன்னு சொல்கிறாங்க, சாப்பாடு தின்பண்டங்கள் எல்லாமே தரேன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பணமும் தரேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பதில் சொல்லணும் மாமா கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க யோசிச்சு, இப்பொழுது படிக்கிற வயசு அல்லவா, இந்த சிறு வயது நமக்கு படிக்கிற வயசு அல்லவா அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளைப் போலவே நாங்களும் படிக்கிறோம் என்று மாமாவிடம் சொல். சரியாக சொன்னேன் அக்கா. அதுக்கப்புறம் அவங்க அக்கா யோசிச்சு சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஸ்கூலுக்கு போய் படிப்போம், இது எங்களுக்கு படிக்கிற வயசுன்னு நீ போய் மாமா கிட்ட சொல்லுன்னு அக்கா சொல்கிறாங்க. அது கேட்டதும் தம்பி நீ சரியாக சொன்னாய் அக்கான்னு சொல்கிறாங்க.
இளமயில் கல். சொல்லுங்கள், இளமயில் கல். அதாவது சிறு வயதில் நம்மளால் படிக்க முடியும். அந்த வயசு நம்ம யூஸ் பண்ணி நல்லா படிக்கணும் குட்டீஸ். இந்த வயசில் படித்தாதான் நம்ம பெரிய ஆகி நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க முடியும். சரியா? இளமயில் கல். சிறு வயதில் தான் கல்வி கற்க முடியும். ஆத்திச்சூடி. கேள்வி எழுந்தது, வழி பிறந்தது. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம். மனிதர்களால் பறவையை போல் பறக்க முடியாதா? ஃபஸ்ட்டு கேள்வி என்னது? பறவை வானத்தில் பறக்குது, இதே மாதிரி மனிதர்களும் பறக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சாங்க? விமானம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? பிளேன். அடுத்தது, பெண்கள் நாங்கள் படிக்கக்கூடாதா? பெண்கள் யோசிக்கிறாங்க, நம்மளும் ஆண்களை நிகராக படிக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே பெண்கள் எல்லாமே ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே இப்போ பெண்கள் வேலையில் ஈடுபடுறாங்க இல்லையா? என்னை போன்றவர்கள் விளையாட முடியாதா? இங்கே ஒரு கால் மட்டும் இருக்க குழந்தை நாமளும் மற்ற குழந்தைகள் போல் விளையாட மாட்டோமான்னு நினைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? இங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கால் அமைத்து அவங்களும் மற்ற பிள்ளைங்களுக்கு சம மாதிரி ஓடி ஆடி விளையாடுறாங்க இல்லையா? தொலைவில் இருப்பவர்களிடம் பேச முடியாதா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அருகில் உள்ளவர் கூட போய் பேசுவோம், ஆனால் தொலைவில் உள்ளவரோட பேச முடியாது இல்லையா? அப்படி யோசிக்கும் போது தான் என்ன பிறந்தது? டெலிஃபோன் இல்லையா? அடுத்தது, இப்படியே சுமந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லையா? எவ்வளோ துணி இருந்தாலும் நம்ம சுமந்துட்டே தான் போயிருந்தோம் ஃபஸ்ட் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க? ட்ராலி பாவ். ட்ராலி பாவில் துணி வச்சு அழகாக நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போயிடலாம் ஈஸியாக இல்லையா? இதுலேருந்து நம்ம இந்த ஆக்சுவலில் என்ன கற்றுக்கிட்டோம் குட்டீஸ்? கேள்வி முயல். கேட்டால் தான் நமக்கு வந்து விடை கிடைக்கும் இல்லையா? கேள்வி எழுந்தது, வழி பிறந்தது. ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி. போகலாமா? அம்மா நேரம் ஆகிவிட்டது, சாப்பாடு வேண்டாம். அப்போ 2 பேர் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஃப்ரெண்டு ஏற்கனவே கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம இன்னைக்கு கிளம்பலாமா, போகலாமா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்? அம்மா நேரம் ஆகிவிட்டது, சாப்பாடு வேண்டாம். அம்மா டைம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வகை வகையான கற்களை எடுத்து வந்தாயா? ஆசிரியர் சொல்லியிருந்தாரே. நீ வந்து வகை வகையான கற்கள்லாம் எடுத்துட்டியா? இன்னைக்கு ஆசிரியர் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கல்ல அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்? காலையில் எடுக்க நினைத்தேன், ஆனால் நேரமில்லை. நான் காலையிலேயே எடுத்துக்கலாம் நினைச்சேன், ஆனால் டைம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதே பார், நான் சேகரித்து விட்டேன். இதோ பார், நான் சேகரித்து விட்டேன். உடனே கையில் இருக்கிற கற்கள் எல்லாமே சொல்லி ஆத்திச்சூடிலாம். அடுத்தது, போகலாமா? அம்மா நேரமாகிவிட்டது, சாப்பாடு வேண்டாம். வகை வகையான கற்களை எடுத்து வந்தாயா? ஆசிரியர் சொல்லியிருந்தாரே. காலையில் எடுக்க நினைத்தேன், ஆனால் நேரமில்லை. இதோ பார், நான் சேகரித்து விட்டேன். இரவே முடித்து விட்டாயா? காலையில் தான் சேகரித்தேன். காலையில் எப்படி? பள்ளிக்கு கிளம்பவே நேரம் போதவில்லையே. நான் விடியற் காலையில் எழுந்து விட்டுவேன், அதனால் நிறைய நேரம் கிடைத்தது. காலை நேரம் எவ்வளவு அழகு தெரியுமா? ஓ, இனி நானும் விடியற் காலையில் எழ முயற்சி செய்கிறேன். இங்கே என்ன குட்டீஸ்? 2 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு பாய் சீக்கிரமே கிளம்பி இன்னொரு பாய் வீட்டுக்கு வராங்க, ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்கு இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அப்போ நீ கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்? அப்போ தான் அவசரமாக கிளம்பிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அம்மா கிட்ட சொல்கிறோம், அம்மா எனக்கு இன்றைக்கி சாப்பாடு வேண்டாம், ஸ்கூலுக்கு போகவே நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. போகிற வழியில் இந்த ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இன்றைக்கி வகை வகையான கற்களை ஆசிரியர் எடுத்துகிட்டு வர சொன்னாங்களே, நீ எடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்? இல்லை, காலையில் எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க கையில் இருக்கிற கற்கள் எல்லாம் காட்டிட்டு, இங்கே பாரு, நான் எல்லாத்தையுமே சேகரித்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்படின்னா நீ ராத்திரியே எடுத்துருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ராத்திரியெல்லாம் எடுக்கல, நான் காலையில் தான் சேகரித்தேன்னு இவங்க சொல்கிறாங்க. காலையில் எப்படி? எனக்கு பள்ளி கிளம்பவே நேரம் சரியாக இருக்கே, அதுக்கே எனக்கு டைம் பத்தலை அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், இல்லை, நான் வந்து எப்போவுமே காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருவேன், அதனால் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும். விடிய காலையில் நீ எந்திரிச்சு பாரு, காலை நேரம் மிக அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க.
ஓ அப்படியா, இனிமேல் நானும் தினமும் காலையிலே எந்திரிச்சிருவேன் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஓகேவா. வைகரை துயில் எழு. வைகரை துயிலாம் சீக்கிரம் நம்ம வந்து காலையில் எந்திரிக்கலாம். அது ஆத்திச்சூடி. இங்கே ஒரு நாடகம் நடக்குது இல்லையா, அருமையான நாடகம், அருமையான நாடகம்னு சொல்கிறாங்க. நடிப்பு போன்றே தெரியவில்லை, அவங்க நடித்தது நடிப்பு மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. எவ்வளவு வேகமாக சிலம்பம் சுற்றினார்கள், எவ்வளவு வேகமாக சிலம்பெல்லாம் சுற்றினார்கள் அப்படிங்கிறாங்க. அவர்கள் நடனம் ஆடும்போது எனக்கும் ஆட தோன்றியது, அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறத பார்த்தா எனக்கும் ஆடும் போல் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அக்கா பாடிய பாடல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்குது. அதில் ஒரு அக்கா பாடின பாட்டு எனக்கு வந்து இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது காதில் அப்படிங்கிறாங்க. நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா, இதே மாதிரி நமக்கு பிடிச்சதெல்லாம் நாமளும் கற்றுக்கலாமா அப்படின்னு ஒருத்தவங்க போடுறாங்க. என்னை மிகவும் கவர்ந்தது அந்த திரையில் வரைந்திருந்த ஓவியங்கள் தான். அப்போ ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து அந்த திரையில் வரைஞ்சிருந்தா ஓவியங்கள் தான். பாருங்கள், இங்கே ஓவியம் பார்த்தீங்களா பின்னாடி அப்படிங்கிறாங்க. வித்தை விரும்பு. வித்தை விரும்புனா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கற்கணும். ஓகேவா குட்டீஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.